guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல கத்திரிக்காய் காரக்குழம்பு அதாவது கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப சூப்பரா எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல கத்திரிக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வெந்து வரும்போது குலையாம கரெக்டாக இருக்குங்க. அடுத்ததான் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பழுத்த ஒரு 3 தக்காளியை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சி வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10லேருந்து 15 பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்துட்ட பிறகு கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த கத்திரிக்காவை எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் காரத்திற்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்லைங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேர்த்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை மணம் மாறி எண்ணெயுமே இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வருங்க. எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்த உடனே நம்ம இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 2 கிளாஸ் அளவு, அதாவது 2 பெரிய கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. இடையில மூடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு. கத்திரிக்காயுமே குக் ஆகிருக்குங்க. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லியே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதை கத்திரிக்காய் காரக்குழம்புன்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாங்க. இந்த கத்திரிக்காய் கிரேவியை சுட சுட சாதம், தோசை, ஆப்பம், சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான அல்டிமேட்டான சைடிஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.